ஸோ எஸ்கே வந்து ஒரு டிஎம்கே பேக்கப் பண்றாங்க, எஸ்கே வந்து அடுத்து விஜய் சாரோட இடத்துக்கு வர வைக்கிறாங்கிற டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலும் வந்து ஒரு உறுதி செய்யும் விதமாக பராசக்தி கிளாஷ்க்கு வருது ஜனநாயகம் கூட. ஸோ உண்மையிலேயே பராசக்திக்கு பின்னாடி, எஸ்கேக்கு பின்னாடி திமுகவுடைய ஒரு அரசியல் கணக்கு இருக்கா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பத்தி நம்ம இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில, பிலிம் வேர்ல்டுல இருக்கிறவங்க. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா விஜய் வந்து இதுதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அரசியலுக்கு தாவேக்காவை துவங்கிட்டதால இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் என் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெலை தான் கொடுக்கணும். 30 வருஷம் அந்த ஃபீல்டுல கோடானு கோடி மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இஸ் எ வெரி பிக் என்டர்டெய்னர். அவருக்கு ரசிகர்கள் பல லட்சம் கோடி பேர் உலகம் பூரா இருக்காங்க. அப்படிப்பட்டவர் வந்து டிக்ளேர் பண்ணி நான் அரசியலுக்கு போறேன், அதனால இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய கடைசி படம், இது 69வது படம்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால டிக்ளேர் பண்ணிட்டார். அதனால அதை வந்து எந்த விதமான ஒரு போட்டியும் பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா விட்டுருந்தா அதுதான் ரொம்ப அவருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஃபேர்வெலா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.